ஐயப்பன் பக்தி என்பது சடங்காக இல்லாமல் ஒரு மனிதன் தன்னை தானே பக்குவப்படுத்திக் கொள்ளும் ஆன்மீக பயணமாக கருதப்படுகிறது. மணிகண்டனின் அவதாரம் மற்றும் பந்தள வாழ்க்கை புராணங்களில் படி சிவபெருமானுக்கும் விஷ்ணுவின் மோகினி அவதாரத்திற்கும் மகனாக பிறந்தவர் மணிகண்டன். பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் காட்டில் கண்டெடுத்த இந்த குழந்தையை தன் மகனாக வளர்த்தார். மணிகண்டன் தனது தெய்வீகப் பண்புகளால் அனைவரையும் கவர்ந்தார். சபரிமலை கோவில் உருவாக்கம் தன் அவதார நோக்கம் நிறைவேறியதும் மணிகண்டன் சபரிமலையில் தவக்கோலம் பூண்டு அமர்ந்தார். தர்மசாஸ்தாவான அவர் அங்கே யோக நிலையில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கத் தொடங்கினார். பந்தள மன்னன் அவருக்கு அங்கே ஒரு கோவிலைக் கட்டினார். பக்தி முறை பரவிய விதம் தொடக்க காலத்தில் சபரிமலை பக்தி என்பது கேரளா மற்றும் தமிழகத்தின் சில பகுதிகளில் மட்டுமே அறியப்பட்டிருந்தது. காலப்போக்கில் ஐயப்பன் பக்தி உலகமும் எங்கும் பரவத் தொடங்கியது. மண்டல காலம் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து 41 நாட்கள் விரதம் இருக்கும் முறை பக்தர்களை ஒழுக்கத்திலும் மன உறுதியிலும் மேம்படுத்தியது. சமத்துவம், ஜாதி, மதம், ஏழை, பணக்காரர் என்ற வேறுபாடு இன்றி அனைவரும் சுவாமி என்று அழைக்கப்படும் முறை மக்களிடையே பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தியது. இருமுடிப் பயணம், கடினமான காட்டுப்பாதையில் நடந்து செல்வது என்பது இறைவனை அடைவதற்கான போராட்டத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது. நவீன காலத்தில் ஐயப்ப பக்தி 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் போக்குவரத்து வசதிகள் அதிகரித்ததாலும் திரைத்துறை மற்றும் பக்திப் பாடல்கள் மூலமாகவும் ஐயப்பன் பக்தி இந்தியா முழுவதும் பரவியது. பக்தியின் நிலைகள். தாசநிலை, கருப்பு உடை அணிந்து தன்னை ஒரு சேவகனாக மாற்றிக்கொள்வது. அறிவு நிலை, தத்துவமசி என்ற தத்துவத்தை உணர்வது. முழுமை நிலை, 18 படிகள் ஏறிச் சென்று இறைவனோடு ஒன்றாவது. ஐயப்ப பக்தி என்பது வெறும் யாத்திரை மட்டுமல்ல, அது மனதை கட்டுப்படுத்தி அகந்தையை அழித்து பரம்பொருளை உணரும் ஒரு உன்னத தருணம். சுவாமியே சரணம் ஐயப்பா.